வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று முதல் தமிழகத்தில் 2 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். பயணத்தின் ஒரு பகுதியாக இன்று மாலை கோயம்புத்தூருக்கு வரும் அவர் நாளை திருப்பூரில் மக்களுடன் இணைந்து பொங்கல் கொண்டாடிய பின்னர் கோவையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள KMCH நரம்பியல் மருத்துவமனையை திறந்து வைக்க உள்ளார். மேலும் கோயம்புத்தூரில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷன் மருத்துவமனையின் பொன்விழா கொண்டாட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 3000 ரூபாய் பொங்கல் பரிசுத் தொகை வழங்க துணைநிலை ஆளுநரின் ஒப்புதல் பெறப்பட்டதைத் தொடர்ந்து பரிசுத் தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் உடனடியாக செலுத்த முதலமைச்சர் திரு ரங்கசாமி உத்தரவிட்டுள்ளார். போகி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாம் பிராந்தியங்களில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்படுவதாக துணைநிலை ஆளுநர் அறிவித்துள்ளார். அதற்கு பதிலாக வரும் 31ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகரஜோதி தரிசனம் இன்று மாலை நடைபெறவுள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக 30,000 பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3000க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரின் 2வது போட்டி ராஜ்கோட்டில் உள்ள நிரஞ்சன் ஷா மைதானத்தில் இன்று பிற்பகல் 1:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.